மாமா மாமா எனக்கு இதை எழுதி கொடுத்துருமாமான்னு கேட்பாங்க. இந்த எழிலகம் நல்லா இருக்குது, பீச்சுக்கு எதிர்க்க நாங்கள் ஒரு ரிசார்ட் கட்டிக்கலான்னு சொன்னால் நீ எழுதி கொடுத்துருவல்ல? கண்டிப்பா கொடுத்துருவல்ல. என்ன வேணா நடக்கலாம்ல சார்? திரிஷா கேட்டா இவரால் மறுக்க. ஆமா சார், நாளைக்கு திடீர்னு போவாங்க அந்த பக்கம் இந்த சைடில் போகும்போது கேட்டா இது என்ன ஹவுசிங் போட்டேன், இதுல ஏன் இந்த ஜனங்கள்லாம் வச்சுட்டு இருக்கீங்க மாமா? இவங்கெல்லாம் அனுப்பிட்டு இந்த பக்கம் கண்ணகி நகர் அந்த சைடில் வேற எங்கன்னா அனுப்பிட்டு இதை எனக்கு எழுதி கொடுத்துருமாமான்னா நீ எழுதி கொடுத்துட மாட்டியா? இது நடக்கல நீங்க நினைக்கிறீங்களா? ஏஆர் கார்டன் எப்படி போச்சு? இதை சொன்ன உடனே சொல்றான் சில பேர் கேட்டா, என்ன இவர் காமெடியா பேசு, ஏய் ஏஆர் கார்டன் எப்படி போச்சு சொல்லுங்க. அம்பிகா ராதா கார்டன் சார், ஏஆர் கார்டன். அம்பிகா ராதாவுக்கு எப்படி போச்சு? எப்படி சார் போச்சு? விஜய் மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல எம்ஜிஆர், அவங்க தானே சொல்றாங்க எம்ஜிஆர் மாதிரின்னு. இப்படி எடுத்துங்க. அந்த எம்ஜிஆர் மாதிரி நாளைக்கு வந்து அம்பிகா ராதா கொடுத்தது நாளைக்கு ஏன் வந்து திரிஷாக்கும் கீர்த்தி சுரேஷுக்கும் இந்த நாட்டையே எழுதி கொடுக்க மாட்டான்? சொல்லுங்க சார். கேட்கிற கேள்வி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்களே கேள்வி கேட்டு நாங்களும் கேட்போம்ல. கண்டிப்பா சொல்லுங்க. ஏஆர் கார்டன் எங்க சார்? 25 ஏக்கர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நடிகைகள்கிட்ட போச்சு. இன்னும் அந்த நடிகைகள் செய்த சேவை என்ன சொல்லுங்க? ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி நடக்கூடாதா? போனதுதான் ரிட்டர்ன் வாங்க முடியுமா? நீங்க முடியாது, முடிஞ்சு போச்சு, அது அவ்வளவுதான். அப்ப எம்ஜிஆர் மாதிரி நான் இருக்கிறேன். ஆமா சார், இவங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் பெரியார் சொன்னது கரெக்ட் தானே. கூத்தாடி கிட்ட வந்து நம்ம கூத்தாடின்னு சொல்ல, நம்ம நடிகர்னே சொல்லுவான். நடிகன் கிட்ட நம்ம நாட்டை கொடுத்தோம்னா இப்படிதான் நடிகை கிட்ட வந்து எழுதி கொடுத்துருவான்டா, சுத்தமா எழுதி கொடு. அது உண்மைதானே? உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். கண்ணுக்கு தெரிஞ்சு ஏஆர் கார்டன் எவ்வளவு போச்சோ, எம்ஜிஆர் போய் நீங்க தட்டி எழுப்பி இது ஐயா கொஞ்சம் எழுந்து சொல்லுங்க, எவ்வளவு சொத்தை எந்தெந்த நடிகைகளை எழுதி கொடுத்தீங்க அரசு சொத்துன்னு கேட்டு எம்ஜிஆர் கேட்டாதான் தெரியும்.